என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா, சென்னையில் பிஸியான ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரஸ்டிக்கான இட்டாலியன் வில்லேஜுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு? இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிற ஒரு ஹிடன் ஜெம்மான ரெஸ்டாரண்ட்டான டஸ்கன் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வெறும் ஃபுட் பற்றி மட்டும் பார்க்க போகிறதில்ல, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான ஹைப் வந்து ஒர்த்தா இல்லை இது ஜஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக்கான ரெஸ்டாரண்ட்டாக நமக்கு தெரியும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து டைரக்ட் ரெஃபரன்ஸ் டஸ்கானி அப்படின்ற ஒரு ரீஜன்லேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து இட்டாலியில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வில்லேஜ். இங்கே வந்து நிறைய ஹில்ஸ் இருக்கும், வைன் யார்ட்ஸ், ஆலிவ் க்ரோஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு டஸ்கன் டேபிள் அப்படின்ற நேம் வந்து வச்சுருக்காங்க. இட்டாலியன் கல்ச்சரில் டேபிள்னா அதுதான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த ஹோமாக இருக்குமா. அங்கே தான் பீப்புள் எல்லாமே வந்து உட்காந்து ஸ்லோவாக சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்களாம். இந்த ஒரு கல்ச்சரையும் இங்கே காமிக்கணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் இங்கே சென்னை சிட்டியில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சரை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து ஒரு இட்டாலியன் கல்ச்சரை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸை வந்து ஆல்மோஸ்ட் 2 years வந்து ரீசர்ச் பண்ணி இதோட ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஸ்லோ பேஸ்ட் யூரோப்பியன் லைஃப் ஸ்டைலில் இதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டைல் வந்து கோத்திக் விண்டேஜ் ஃபியூஷன்னு சொல்கிறாங்க. மாடர்ன் கெஃபேல இருக்க மாதிரி ஒரு பிரைட்டான லைட்ஸ், பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு செஞ்சுரி ஓல்டு அபேண்டன் கேசல் மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜன், ஸ்ருதிஹாசன் நடிச்சிருந்த அந்த இனிமேலுங்கிற சாங்கோட வீடியோ கூட இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி உடன் டோர்ஸ் இருக்கும், டைப்ரைட்டர் இருக்கும். இன்டென்ஷனலாகவே வந்து இந்த வால்லெல்லாம் வந்து சிப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அயன் சாண்ட்லியர்ஸ் இருக்கும். ஸ்டோன் லைக் அந்த டெக்ஸ்சர், கோர் எலமெண்ட் ஆஃப் அந்த டஸ்கன் இன்டீரியர் டிசைன்லாம் இருக்கும். ஸோ உள்ளே வந்தாலே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பழைய காலத்து ஒரு பில்டிங்கில், அதுவும் ஒரு டஸ்கன் கல்ச்சரில், அந்த டஸ்கானி வில்லேஜில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த ஃபீல் இருக்கும். ஃபுட் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் டெசர்ட் ஐட்டம்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். திரமுசு அண்ட் கோல்ட் காஃபி எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதோட ஏஸ்தட்டிக்கான அட்மாஸ்ஃபியர் பார்க்கும்போது, எல்லாமே பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான். அண்ட் பட் டேஸ்ட்டில் மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணலை. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே இங்கே இருக்க ஃபுட்டையும் சரி, இங்கே இருக்கிற நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, அதெல்லாம் ஏதோ ஒரு 19th century கிளாசிக்கல் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் பேசிக்கான ஒரு டிப்பிக்கல் கெஃபே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஒரு க்ளீனான, ஒரு நல்ல ஒரு ஹை டெக்ஸ்சர், ஒரு விண்டேஜ் ஏஸ்தட்டிக் ஃபீலில் இருக்கிற ஒரு வில்லேஜில் போய் பார்த்த மாதிரி, ஒரு பில்டிங்கில் இருந்து சாப்பிட்ட மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து இங்கே இருக்க ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க ஆம்பியன்ஸையும் நீங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து ஆரியபுரமில், சென்னையில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க.